நந்தினி. அத்தியாயம் 22. தோழிகளோடு நான். இன்று பழுவூர் அரச குடும்பத்தின் நிபந்த முறையம்மா நமது பெருமாளுக்கு. அதனால் வேலை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். நீயும் வந்தால் நன்றாக இருக்கும் நந்தினி என்றார் பட்டரான எனது வளர்ப்பு தந்தை. அரச குடும்பத்தினரிடமிருந்து நான் தான் ஒதுங்கியே இருப்பவளாயிற்றே அப்பா என்றேன் நான் வேண்டுமென்றே. வேறு வழியில்லை தாயே. பழுவூர் அரசரை யாரென்று நினைத்தாய்? சோழத்தின் முதன்மை தளபதியான பழுவேட்டரையர். மிகவும் கண்டிப்பானவர். சிறு தவறை கூட பொறுத்து கொள்ளவே மாட்டார். அவரோடு அவரது தம்பியும் தலைநகர தனாதிகாரியுமான சிறிய பழுவேட்டரையர் வேறு வருகிறாராம். நிச்சயம் அவரது மகளும் மருமகனான மதுராந்தக சோழரும் வருவார்கள். இது அவர்கள் குலத்திலிருந்து விண்ணகர பெருமாளுக்கு நிபந்தமளிக்கும் நாள். நீயும் வந்தால் சற்று தெம்பாக உணர்வேன் தாயே. தலைமை அர்ச்சகர் கூட இது பற்றி நேற்றே உன்னிடம் பேசினாரே அம்மா கேட்டார் தந்தை. அவர் கேட்டால் உடனே சரி என்று சொல்லிவிட முடியுமா அப்பா? எனக்கு தேவையற்ற மன உளைச்சல்கள் குழப்பங்கள் உண்டாகும். அதனால்தான் நான் வருவதை தவிர்த்து விடுகிறேன் என்பது நீங்கள் அறிவீர்கள் அல்லவா தந்தையே? சரி, அதை விடம்மா. நான் ஏதாவது சொல்லி சமாளித்துக் கொள்கிறேன். கோவில் பணியில் இருக்கும் நாம் ஆள் பார்த்தோ தகுதி பார்த்தோ நம்முடைய இறை சேவையை கூட்டவோ குறைக்கவோ கூடாதம்மா. எவராயினும் எம்பெருமாள் முன் ஒன்றுதான் என்றார் தந்தை. சரி அப்பா, இந்த முறை உங்களின் வற்புறுத்தலுக்காக வந்து விடுகிறேன். நீங்கள் கூறியவர்களை தவிர சோழ அரச குடும்பத்தில் எவராவது வந்திருந்தால் அங்கிருந்து ஓடி வந்து விடுவேன். சரிதானே? சரி வாமா, பார்த்து கொள்ளலாம் என தந்தை அளவான சிரிப்போடு கூற அவரோடு நடந்தேன் கோவிலுக்கு. பழுவேட்டரையர் வருகிறார் நந்தினி. நீ எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு, முதல் வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலேயே உன்னை நினைவில் இருத்தும்படி ஏதாவது செய்துவிட வேண்டும் நீ. அப்போதுதான் அடுத்த சந்திப்பை திட்டமிட முடியும் என உள்ளிருந்து குரல் ஒலித்தது. கோவிலுக்கு வந்ததிலிருந்து அங்கிருந்த வேலைகளில் மூழ்கிவிட்டேன். விடியலின் 2ஆம் ஜாம பூஜையில்தான் பழுவூர் அரச குடும்பம் கலந்து கொள்வார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடக்கலாயின. நேரம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. பூஜைக்கு சற்று முன்பாகவே வந்துவிட்டார் சின்னவர் என்கிற சிறிய பழுவேட்டரையர். வந்தவுடன் கோவிலை சுற்றி ஒரு வலம் வந்தார். ஆங்காங்கே சில வீரர்களை நிற்க வைத்தார். தலைமை அர்ச்சகருடன் ஏதோ பேசினார். ஒரு வீரனை அழைத்து ஏதோ கூறி அனுப்ப அவன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் மதுராந்தக சோழரும் அவரது மனைவியுமான சின்னவர் மகளும் வந்தார்கள். பெரியவர் வராமல் அவருக்கு முன்னால் உள்ளே வருவது மரபில்லை என்பதால் வாசலிலேயே காத்திருந்தனர். பெரிய பழுவேட்டரையரின் வருகை அறிவிக்கப்பட்டது ஒரு வீரனால். அந்த இடமே எச்சரிக்கையானது. விண்ணகரத்தின் நிர்வாக குழுவினர் மங்கள வாத்தியங்களோடு காத்திருந்தனர். சின்னவரும் உள்ளிருந்து வேகமாக வந்து வாசலில் மகளோடு நின்று கொண்டார். தனது வெள்ளை புரவி மீதிருந்து கம்பீரமாக இறங்கினார் பெரிய பழுவேட்டரையர். அவரது சுழற்கத்தி பார்வை ஒரு முறை சுற்றிலும் பார்த்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரம்பித்தன. நிர்வாகம் அளித்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு தம் குடும்பத்தினரோடு கோவிலுள் நுழைந்தார் பழுவேட்டரையர். நான் அவரை பார்த்தேன். திடகாத்திரமான உடம்பு. மேலே வெண்பட்டு துணியாலான போர்வை ஒன்றை போர்த்தி இருந்தார். பல போர்களை கண்டவர் என்பதை நடையும் மிடுக்கும் காட்டிக் கொடுத்தன. கீழிறங்கியதோடு மேல் நோக்கி முறுக்கிவிடப்பட்ட மீசை. அது காதுகளின் அருகில் இருந்த முடியோடு இணைந்து தனி கம்பீரத்தை கொடுத்தது. ஆங்காங்கே வெள்ளை முடிகள் மட்டும் இல்லாது போயின் 60 பிராயத்தினை இவர் நெருங்குகிறார் என்பதனை எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தன்னை எவரோ தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வு ஒரு சிலருக்குத்தான் இயல்பாகவே இருக்கும். பழுவேட்டரையருக்கு அது இருக்கிறது என்பதனை அவரது கண்கள் எவரையோ தேடுவதைக் கண்டே நான் புரிந்து கொண்டேன். அவரை பார்வையாலேயே அளந்து கொண்டிருப்பது நான் தான் என்பது அவருக்கு தெரியாது என்றவரை பயமில்லை. பூஜையினை முடித்து கொண்டு வந்த பொன்னாலான பொருட்களையும் பழுவூரின் சில நிலங்களையும் நிபந்தமாக அளித்தார் பழுவேட்டரையர். சின்னவர் தலைமை அர்ச்சகரோடு வேறு என்ன தேவைகள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தார். மதுராந்தக சோழரும் அவர்தம் மனைவியும் கோவிலின் நந்தவனத்திற்குள் சென்று பார்வையிட்டு கொண்டிருந்தனர். பெரியவர் எங்கு இருக்கிறார் என நான் தேடினேன். பிரகாரத்தின் ஒரு மூலையில் உபதளபதி ஒருவரோடு தீவிரமாக பேசி கொண்டிருந்தார். எப்படியும் இந்த பக்கமாகத்தான் வெளிவர வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட நான் வழியில் 4 தூண்களோடு கூடிய சிறு மண்டபம் இருப்பதை கண்டேன். இதை கடந்தேதான் ஆக வேண்டும் அவர் என்பது புரிய வர சட்டென்று ஒரு தீர்மானத்துக்கு வந்து வேகமாக ஓடிச் சென்று என் வயதில் இருந்த 5 பெண்களை அழைத்து கொண்டு அவர்களோடு பேச்சு கொடுத்தபடி அந்த மண்டபத்திற்கு அழைத்து வந்தேன். வாருங்களடி, இங்கே சற்று நேரம் அமரலாம். வந்திருக்கும் பழுவூர் அரச குடும்பம் சென்றுவிட்ட பிறகு நமது வேலையை துவங்கலாம் என நான் கூற அவர்களும் ஆமோதித்து என்னோடு அமர்ந்தார்கள் மண்டபத் தூண்களின் நடுவே.
அங்கே அமர்ந்து கொண்டு நாங்கள் ஏதேதோ பேசி சிரித்து கொண்டே இருந்தோம். எனது பார்வை மட்டும் பழுவேட்டரையர் மீதே இருந்தது. எதிர்பார்த்தது போலவே அந்த உப தளபதியோடு பேசி முடித்துவிட்ட பழுவேட்டரையர் நாங்கள் இருந்த பக்கம் மெதுவாக வந்து கொண்டிருந்தார். அவர் சற்று அருகே வர சட்டென்று முகத்தை சோகமாக்கி கொண்டேன் நான். என்ன நந்தினி, திடீரென்று முகம் மாறிவிட்டது கேட்டாள் ஒருத்தி. ஒன்றும் இல்லையடி, எத்தனை தடவை கூறினாலும் என் தந்தை புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார். எனக்கு வரன் பார்ப்பதிலேயே குறியாக இருக்கிறார் என்றேன். நல்ல விஷயம்தானே, அதற்கேனடி இத்தனை சோகம்? திருமணம் நல்ல விஷயம்தான், ஆனால் எவரை மணக்கப் போகிறோம் என்பதல்லவா பிரச்சனை. என் தந்தையாரை போலவே அமைதியான ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு வைணவ அந்தணரை திருமணம் செய்து கொள்ள என்னால் முடியாது. கோவில், பூஜை, அர்ச்சனை, நைவேத்தியம் என வாழ்க்கையின் பாதி இதிலேயே சென்றுவிட்டது. மீதி வாழ்க்கையையாவது நாம் விரும்பியபடி அமைத்து கொள்ள வேண்டாமா? விரும்பியபடி என்றால் எப்படி நந்தினி? யாரையாவது நீ விரும்புகிறாயா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையடி. மணந்தால் ஒரு வீரனை, வீர மறவனை மணக்க வேண்டுமடி. அந்த வாழ்க்கை தரும் சுவாரஸ்யமே அலாதிதான். வீரம் தானடி எல்லாம். அந்த வீரத்தின் அடிப்படையில் தானடி அரசாட்சி அமைவதே. எனக்கு மணாளனாக வரப்போகின்றவர் மிகச்சிறந்த வீரராக, பல போர்களை கண்டவராக, விழுப்புண்கள் பெற்றவராக இருக்க வேண்டுமடி. அப்படி ஒரு ஆண்மகன் வேண்டும் என்றேன். இதை கூறும்போது சரியாக நாங்கள் இருந்த மண்டபத்தை கடந்தார் பெரிய பழுவேட்டரையர். அப்படியானால் நீ இப்போது நிபந்தம் தர வந்துள்ளாரே பழுவூர் அரசர், அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 35 போர்களுக்கு மேல் கண்டவர் என்கிறார்கள். 69 விழுப்புண்களை தம் உடலில் தாங்கி இருப்பதாக கூறுகிறார்கள். உன் எண்ணப்படி பார்த்தால் அவர் மட்டுமே உனக்கு பொருத்தமானவராக இருப்பார். என்ன, கொஞ்சம் வயதுதான் அதிகம் என ஒருத்தி கிண்டல் அடித்து பேச, அதை கேட்டு மற்ற தோழிகள் வாய்விட்டு சிரித்தனர். இந்த பேச்சு நிச்சயம் பெரிய பழுவேட்டரையர் காதில் விழுந்திருக்கிறது என்பதை கன நேரத்தில் அவர் உதட்டோரம் பூத்து மறைந்த புன்னகை பூவிலும் அடுத்து என்ன பேசுவார்கள் என்பதை அறிய அவரது நடையின் வேகம் குறைவதையும் கண்டு நான் புரிந்து கொண்டேன். இந்த தருணத்திற்காகத்தானே நான் காத்திருந்தேன். வயது என்னடி வயது? இத்தனை களம் கண்டிருக்கிறார், இத்தனை விழுப்புண்களை தாங்கி இருக்கிறார் எனும்போது சோழ தேசத்து பெண்கள் அனைவரையுமே அவருக்கு பரிசாக கொடுத்து விடலாமே. அவரை போல ஒரு மாவீரர், அவ்வளவு ஏன், அவரே ஒப்புக்கொண்டார் எனில் ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவரையே நான் மணந்து கொள்வேனடி என்றேன் நான். அதை கேட்டு தன்னையும் மீறி பழுவேட்டரையர் முகம் மலர்வது தெரிந்தது. சோழத்தின் முதன்மை தளபதி அல்லவா, அவரின் அரசியாக ஆசைப்படுவதில் தவறொன்றுமில்லை. சகல வசதிகளோடு வாழலாம் என்றால் ஒருத்தி வேண்டுமென்றே. தளபதி என்ற பட்டம் பதவி எல்லாம் தானாக வந்துவிடுவது இல்லையடி. அவரது வீரத்தால் வந்தது. உயிரை பணயம் வைத்து போராடி சோழத்தின் மானம் காத்து நின்றதால் வந்தது. அந்த வீரம் தானடி முக்கியம். அதுதான் ஆண்மையின் அடையாளமும் கூட. கடைசி காலம் வரை தன்னை காத்து நிற்பான் ஒரு ஆண்மகன் என்பதற்காகத்தானே நாம் திருமணம் செய்து கொள்கிறோம். அந்த நம்பிக்கையை அழியாமல் காத்து நிற்பது வீரம் மட்டும்தான். வீரம் என்பது உடல் பலமோ முரட்டுத்தனமான வலிமையோ அல்ல. அது நிறைய பேரிடத்தில் உண்டு. வீரம் என்பது விவேகத்தோடு கூடியது. எவரை எப்படி தாக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு செய்வது. அப்படி பார்த்தால் நம் முதன்மை தளபதியாருக்கு இருக்கும் வீரம்தான் உண்மையான வீரம். இப்போது நடந்த பாண்டியர்கள் உடனான போருக்கு கூட அவர்தான் திட்டமிட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அவர்தான் முதன்மை தளபதி. வியூகங்கள் எல்லாம் அவர்தான் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் மொத்த பெயரும் நம் இளவரசரை சேர்ந்துவிட்டது. பாண்டியனின் தலையை கொண்டதால். எல்லாம் தன்னால் நடந்தது என்பதை நன்கு அறிந்தும் தனது வியூகத்தால் தான் பாண்டியன் வீழ்ந்தான் என தெரிந்திருந்தும் பாண்டியன் தலை கொண்ட புகழை தான் ஏற்றுக்கொள்ளாமல் இளவரசருக்கு என்று விட்டு கொடுக்கும் அந்த பெருந்தன்மைக்கு பெயர்தானடி வீரம். அதை தன்னிடத்தில் கொண்ட அவர்தான் முக்கியமே தவிர அவரால் வரும் வசதிகள் அல்ல. அந்த முழுமையான வீரத்திற்காகத்தான் அவரை மணப்பேனே தவிர தளபதி என்ற பெருமைக்காகவோ பதவிக்காகவோ அல்ல என்றேன் நான் வேண்டுமென்றே சத்தமாக. நிச்சயமாக அவர் காதில் நான் கூறியது விழுந்திருக்கும். சட்டென்று நின்று என்னை திரும்பி பார்த்தார். எத்தேசியாக காண்பது போல நானும் படபடத்த விழிகளோடு அவரை நோக்கினேன். மரியாதை நிமித்தமாக எழுவது போல முயற்சித்த என்னை கைகளாலேயே அமர்ந்து கொள் என உத்தரவிட்டுவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றார் பழுவேட்டரையர். முதல் பார்வையின் மூலம் வலை வெறித்தாகி விட்டது. அத்தனை எளிதாய் நடந்து விடாது எதுவும். என்றாலும் இந்த வயதிலும் நம்மை ஒருத்தி விரும்புகிறாள் என்ற எண்ணமே ஒரு ஆணுக்கு கிளர்ச்சியை தரும். அதிலும் அவனது வீரமும் தீரமும் அந்த பெண்ணால் மதிக்கப்படும் போது ஆண் மயங்கி விடுவான் என்பது நான் அறிந்த உளவியல்.
மத்திம வயதை தாண்டிய ஒரு ஆணை பொறுத்தவரை அவன் எவ்வளவு பெரிய சாதனையை புதிதாக புரிந்தாலும் அது பேசப்படாது. இது எதிர்பார்த்தது தானே என்றும் இதெல்லாம் அவனுக்கு சாதாரணமான விஷயம் என்றும் இதை அவன் செய்யாது வேறு யார் செய்வார்கள் என்று அழுத்தப்படுமே தவிர பெருமையாக பேசப்படாமல் போய்விடும். நாளடைவில் இது ஒரு பெரும் ஏக்கமாகவே அவனுக்குள் தங்கிவிடும். என்றாவது ஒரு நாள் எவராவது ஒருவர் சிறு பாராட்டை தெரிவித்தாலே, சற்று புகழ்ந்து பேசினாலே நெகிழ்ந்து விடுவான் அந்த ஆண்மகன். குழைந்து விடுவான். தன்னை பாராட்டியவரை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவான். அந்த எவரோ ஒருவர் பெண்ணாக இருப்பின் எதையாவது செய்து அவளை சொந்தம் கொண்டாட நினைப்பான். இந்த உளவியலில்தான் பெரிய பழுவேட்டரையரும் சிக்குவார் என நான் எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த உளவியல் தாக்குதலைத்தான் சரியாக பிரயோகித்திருக்கிறேன். இனி விளைவு என்ன என்பதை அடுத்த சந்திப்பில் தான் தெரிந்து கொள்ள முடியும். நந்தினி, உன்னை உன் தந்தை தேடுகிறார் என தோழி ஒருத்தி குரல் கொடுக்க வேகமாக முன் மண்டபம் நோக்கி நடந்தேன். அங்கே பதட்டத்தோடு நின்றிருந்தார் பட்டர். எங்கே போய்விட்டாய் நந்தினி? உன்னை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் அம்மா என்றார் எரிச்சலோடு. இங்குதான் அப்பா, பின்புறம் தோழிகளோடு இருந்தேன். நான் தான் அரச குடும்பம் இருக்கும் இடத்தினை விரும்புவதில்லை என்று தங்களுக்கு தெரியுமே. அதை மறந்துவிட்டேன். சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டிற்கு சென்று விட்டாயோ என பயந்து விட்டேன். இங்கு வேலை வேறு நிறைய இருக்கிறதம்மா என்றார். வந்தவர்கள் எல்லோரும் சென்று விட்டார்களே அப்பா. இனி எவ்வளவு வேலை இருப்பினும் நிதானமாக செய்து முடித்துவிடலாம். கவலைப்படாதீர்கள் என்று நான் மண்டப அறைக்குள் சென்று அங்கு இருந்த பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தேன். மறுபடியும் தரையை நீர் தெளித்து துடைத்து சுத்தம் செய்தேன். தோழிகள் இருவரை துணைக்கு வைத்துக்கொண்டு மாலை வேளை பூஜைக்கான பொருட்களை எடுத்து பெரிய தட்டு ஒன்றில் அடுக்கி வைத்தேன். துளசியும் மலர்களும் இன்னும் தேவைப்படும் போல உள்ளதே நந்தினி என தோழி ஒருத்தி கூற, அவளையும் அழைத்து கொண்டு தந்தையிடம் கூறிவிட்டு பின்பக்கமுள்ள நந்தவன தோட்டத்திற்குள் நுழைந்து சேகரிக்க ஆரம்பித்தேன். உள்ளே அடுத்து எப்போது எங்கே சந்திப்பது பழுவேட்டரையரை என சிந்தனைகளும் ஓடிக்கொண்டே இருந்தது. வரும் பௌர்ணமி அன்று தொடங்கி 5 நாட்களுக்கு நான் இங்கு வர இயலாது நந்தினி. நான் மட்டுமல்ல, நம்மில் சில பெண்களும் வரமாட்டார்கள் என்றாள் தோழி. ஏன், என்ன விசேஷம்? உங்கள் அத்தனை பேரையும் பெண் பார்க்க ஒரே நாளில் வருகிறார்களா என்ன? அல்லது ஒரே நபரே அனைவரையும் ஒரே நேரத்தில் பார்த்து விடலாம் என்று வருகிறாரா என வேண்டுமென்றே நான் அவளை சீண்டினேன். உனக்கு வேறு வேலையே இல்லையா நந்தினி? பழுவூர் அவனி கந்தர்ப்ப ஈஸ்வரன் கோவில் திருவிழா வருவது உனக்கு தெரியாதா? இப்போது வந்தாரே பெரிய பழுவேட்டரையர், அவர்தான் பழுவூர் அரசர். அவருடைய வம்சத்தார் கட்டிய கோவில் அது. 4 நாட்கள் திருவிழா களை கட்டும். சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து மட்டுமல்ல, வெளியூர்களில் இருந்தும் வருவார்கள் அதனை காண. பழுவூர் பகுதிகள் முழுவதும் ஒரே கோலாகலமாக இருக்கும். வான வேடிக்கைகள், இரவு கூத்து, மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், குடக்கூத்து என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும். எனது தாய்மாமன் வீடு அங்கேதான் உள்ளது. வருடா வருடம் நான் சென்று விடுவேன். இந்த முறை தோழிகளும் வருவதாக கூறியுள்ளார்கள். நீயும் வாயேன் நந்தினி என அழைத்தாள் தோழி. நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? என் தந்தை ஒப்புக்கொள்ளவே மாட்டார் என்னை அனுப்பி வைக்க என்றேன் நான் வருத்தமாக. அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உன் தந்தையார் அனுமதி அளித்தால் நீ வருவாய்தானே? அவர் சொன்னால் நிச்சயம் வருவேன். தோழிகளோடு இருப்பதை விட வேறு மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? அப்படியானால் நீ இங்கேயே இரு நந்தினி. நான் தோழிகளை அழைத்து கொண்டு போய் இப்போதே கேட்டுவிட்டு வந்து விடுகிறேன் என்று அவள் என் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் சிட்டாக பறந்துவிட்டாள். பழுவூர் திருவிழா. பழுவேட்டரையர்கள் குல கோவில் வேறு. நிச்சயம் பெரிய பழுவேட்டரையர் அங்கு கலந்து கொள்வார். அது மட்டுமல்ல, 4 நாட்கள் அங்கே தங்க போகிறோம். எவ்வளவோ செய்யலாம் என்ற எண்ணம்தான் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. போதுமான அளவு துளசியையும் மலர்களையும் பறித்து கொண்டு கோவிலுக்கு சென்றேன். அங்கே தந்தையை சூழ்ந்து கொண்டு நின்றிருந்தார்கள் என் தோழிகள். என்னை பழுவூருக்கு அனுப்ப மன்றாடுகிறார்கள் என்பதும், தந்தை அதற்கு பதில் அளிக்க முடியாமல் தவிக்கிறார் என்பதும் இங்கிருந்து பார்த்தபோதே தெரிந்தது. நகருங்களடி எல்லோரும். நான் தான் வர முடியாது என்று கூறிவிட்டேனே, பிறகு ஏன் தந்தையை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று அவர்களை நான் நகர்த்தினேன். அதெல்லாம் இல்லை, உனக்கு எங்களோடு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. உன் தந்தை இங்கே தனியே சிரமப்படுவாரே என்று யோசிக்கிறாய். 4 நாட்கள் தானே, அதிகபட்சம் 5 நாட்கள் ஆகும், அவ்வளவுதானே. தயவு செய்து அனுப்பி வையுங்கள் ஐயா. பத்திரமாக திருப்பி கொண்டு வந்து விடுகிறோம். கோவில் வீடு என்று உங்களை சுற்றியே தானே எந்நேரமும் இருக்கிறாள். அவளுக்கும் ஒரு மாறுதல் வேண்டாமா ஐயா என தோழிகள் மாறி மாறி வற்புறுத்த, என்ன நினைத்தாரோ தந்தை. சரி, அழைத்து கொண்டு போய் வாருங்கள் என்று அனுமதியும் கொடுத்து விட்டார். தோழிகளுக்கு ஒரே கொண்டாட்டமாகி போனது. சந்தோஷத்தில் கூச்சலிட்டனர். இன்னும் 1 வாரம் தானடி இருக்கிறது நடுவில். தேவையானவற்றை இப்போதிருந்தே எடுத்து வைத்துக்கொள் நந்தினி என்றார்கள்.
அது இருக்கட்டும், இப்போது நமக்கான பணிகள் காத்திருக்கின்றன, அவற்றை கொஞ்சம் கவனிப்போமா என நான் கேட்க அவரவருக்கான வேலையை துவங்கினர். தந்தையும் ஒரு புன்னகையோடு அவ்விடம் விட்டு நகர்ந்தார். கோவிலின் வெளிவாசலில் மலையனூரான் வந்திருப்பது தெரிந்தது. எங்கேயோ போவது போல வாசலுக்கு சென்றேன். அவனும் அவசரப்பட்டு அருகில் வராமல் சற்று தள்ளியே நின்றிருந்தான். இன்றிலிருந்து 8வது நாள் பழுவூரில் என்னை சந்தியுங்கள். அதற்கு முன்பே அங்கே சென்று பழுவேட்டரையரின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி, முக்கியமாக எப்போது அவர் தனித்திருக்கிறார் என்பது பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அங்கு சந்திக்கலாம் என்று அவன் நிற்கும் திசை நோக்காது வேறு எங்கோ பார்த்து கொண்டு சொல்லிவிட்டு உள்ளே வந்துவிட்டேன். அவனும் புரிந்துவிட்டது என தலையாட்டிவிட்டு அமைதியாக சென்று விட்டான். அதிர்ஷ்டம் என்னோடு கைகோர்த்து விட்டது என நான் நினைத்திருக்க, விதிதான் இப்போது என்னோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறது என்பதை அப்போது நான் அறியவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.